அர்ப்பணிப்புல குறைவாக இருக்கலாம். இல்லை பேரு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பயத்தில் இருந்தாங்க. பேருக்குள்ள ஆண்டரை மறுதளிச்சதே அந்த பயத்தினால தான். ஆனால் ஆண்டரோட அந்த வல்லமே அவருக்குள்ள வரும்போது அந்த தைரியத்தை அவங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் இருந்த விட எவ்வளோ வல்லமையாக நம்ம பயன்படுத்தும். அதே மாதிரி எல்லாரும் ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை முடித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தபோது அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திருப்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். யார்கிட்ட நான் அங்கே பண்ணணும் கேட்கும்போது ஏசப்பா இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து ஏசப்பா இந்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஒரு வருஷம் எங்கேருந்து போகிறாங்கன்னா எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். எருசலேம் அப்படின்னு சொன்னாலே தேவனோட நல்ல சொல்ல வருது. ஸோ அந்த இடத்துல ஜபம் இருக்குது, ஆராதனை இருக்குது, அப்புறம் துணி இருக்குது, நல்ல ஐக்கியம் இருக்குது, ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்குது. ஸோ தேவனோட நல்லதாக இருக்கிற இடத்த விட்டு எரிகோ ஆப்போசிட்டான இடம். அப்போனா ஒரு பின்மாற்றமும் அதுக்கு பார்க்க முடியும். நம்மளோட வாழ்க்கையே அந்த நம்ம பாடலும் ஒரு சபை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு வாழ்க்கையை நம்மள என்ன சொல்றது கான்ஸ்டன்டாக ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு சில ஐக்கியத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கே அறியாத நம்ம என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு நம்ம வேற இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனோட வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே ஜெபிக்கிறீங்க, ஆண்டதான் உங்களுக்கு இந்த ஐக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் சோடு போவாங்க, ஒருத்தர் போடுற விசாஸ் செய்வோம், ஒருத்தர் ஒரு இணைப்பாக இருக்குது, எதுவும் கிடையாது, அவங்களுடைய சப்போர்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நல்ல இடத்துல அவங்களோட இடத்த விட்டு அவங்க ஏறி போகும்போது தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு கல்லர் அனுப்புறாங்க. ஸோ கல்லர் எப்படி சொன்னால் விசாசனையில் அந்த ஆத்மா நம்ம தனியாக இருக்கும்போது அட்டாக் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லை, ஜபம் சொல்லணும் இல்லை, தனியாக எப்படி போவா அப்படின்னு ஒரு பிரிச்சு தனியாக கொடுத்து தான் அட்டாக் பண்ணுவோம். ஸோ இப்படி தனியாக போகும்போது தான் உங்களுக்கு அட்டாக் நடக்குது. என்ன அட்டாக் நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரெஸ் எல்லாம் அட்டாக். ஸோ நம்மளோட லட்சியத்தை வசனத்தை நம்ம இழந்து விடுவோம். நம்ம ஆண்டை வச்சிருக்க இடமா இருக்கட்டும், ஆண்டை வச்சுருக்க ஐக்கியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நமக்குன்னு ஆண்டை கொடுத்துருப்பாங்க. சபையாக வச்சுருப்பாங்க, ஒரு ஆளுடைய ஐக்கியத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்கிளை விட்டு நம்ம கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இந்த ஆளுக்கு பண்ணி நமக்கு இருந்தால் என்ன நம்ம கோவம் வரும், ஒரு சின்ன சகிக்க முடியாது. அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்களுக்கு பண்ணாங்க, அவங்களுக்கு பாட்டு பாட விடுறாங்க, எனக்கு ஒரு மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸ்கிட்ட அந்த இது இருக்குது, வேணும்னே தான் பண்ணுறாங்க பாஸ்டர், அதனால அந்த சபைக்கு போகணும் இந்த மாதிரி காரியம். அது ஏன் அப்படின்னா நமக்கு சகிக்க முடியும், சகிக்க தண்ணி அந்த கணிப்பு சும்மா இருந்தால். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஆண்டு வச்சுக்கிற இடத்துல விட்டு போகும்போது தான் நமக்கு என்ன நடக்கும்னா விசாசோட அட்டாக் நடக்கும். நம்மளோட ஆவிக்குரிய வஸ்திரம் வச்சுக்கிட்டு நமக்கு வெளிப்படாமே இந்த வஸ்திரம் இருக்குது. வச்சுக்கிற வஸ்திரம் யார் யார் இருக்குன்னு தெரியாது. அது யார் யார் அது 2 வஸ்திரமாக கழிச்சு வச்சுருக்கேன், யாருக்குள்ள கரை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அதிகம் பண்ணும்போதே விசாசு வந்து நிற்கிறார் பாடிக்காக. ஏன்னா அந்த கரையை அந்த 5 வஸ்திரத்தை மாற்றி தான் யோசிச்சு தெரிஞ்சு நல்ல வஸ்திரம் இதுதான் இல்லை. ஸோ நம்மளோட வஸ்திரம் ஆளுக்குரிய பண்ணுறது விசாசம் தெரியும். நம்ம ஆளுக்கு பண்ணிட்டுருக்கோமா இல்லை. ஸோ அதோட இடத்த விட்டு நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், விசாசம் நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளோட ரட்சிப்பு வசனத்தை எடுத்துருவோம், நம்ம காயப்படுத்தி அந்த மோசமான நிலைமைக்கு கொண்டு வரும்.
பிரச்சனை கொடுக்கல, இனி அவங்களோட அவனுக்கு பிடிக்காது செய்ய மாதிரி அவன்கிட்ட தான் நம்ம இது பண்ணணும். அப்போ அந்த சர்வாயுத வருது அந்தந்த நேரம் நம்மளோட நடத்துவாங்க. ஸோ பிசாசு நம்ம மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளோட எல்லா பிரச்சனையும் முடியாது, இருந்தாலும் ஆகக்கூடிய போராட்டம். ஸோ அந்த நேரக்கூடிய நிலைமையை நம்ம உள்ள கொடுக்குறாங்க. சீக்கிரத்துக்கிட்ட அதிகம் ஆனால் நமக்கு தேவை அது பின்னாடி பிசாசோட ஆரம்பம். அதனால அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா ஸ்பெஷலி ஆண்டோட விஷயத்தை நான் அப்போ நீ எனக்கு பிரச்சனை கொடுக்கல, இனி அவங்களோட அவனுக்கு பிடிக்காது செய்ய மாதிரி அவன் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி நம்ம வாழும்போதுதான் நம்ம ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பாங்க. அவங்களை ஒரு நாள் மாற்றுவாங்க. இப்போ பவுல் எப்படி மாறினாங்க? அவங்களோட சேவை அந்த கடைசி வரைக்கும் அந்த ஆண்டோட ஒத்துழைச்சதுனால தான் அந்த ஜபத்தினால தான் சவுல் பவுலா மாறி அவங்களுக்கு தான் பெரிய ரசம் பெரிய இருந்தது. ஆனால் இன்னும் மோசமான ஒரு நபர் நம்ம யோசிக்கலாம். நீங்க யார சொல்றீங்கன்னா அந்த நபர் நீங்க பெரிய தரிசனம் கூட இருக்க சொல்ல முடியாது. நீங்க இப்ப நினைக்கலாம் சவுல் பார்த்தோம்னா அவ்வளவு மோசமா இருந்தாங்க, ஆனா ஸ்தேவன் அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாங்க. ஆனா ஸ்தேவன் மடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் சவுல் பவுலா மாதிரி எவ்வளவு பெரிய காரியம் பவுல வச்சு செஞ்சாங்க. ஸோ அது வந்து கஷ்டம் நம்ம எக்ஸப்ட் பண்ணலாம். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் நடக்கும்னு சொல்லலாம். ஒருவேளை கொஞ்சம் காலத்துல உங்களுக்கு அந்த டெலிவரிஸ் கொடுத்து அவங்க நீங்க நினைக்காத பார்க்கறது கூட அவங்கள கொண்டு வரலாம். நீங்களும் ஆச்சரியம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் எப்படி சொல்லிக்கோங்க. எல்லாருக்கும் கற்று எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. அந்த வரத்தை வந்து செயல்படுத்துங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வர வர என்ன ஆகுதுன்னா அந்த வந்த வசனம் வந்து நோக்கி போகும். நமக்கு ஃபோக்கஸ் எவ்வளோ போகும், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அது செகண்டாக இருக்கணும். ஆனாலும் நான் ஆண்டவனுக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அதில் எப்போவுமே நாங்கள் வாரமாக வந்து ப்ரேயர் பண்ணுவோம். டீமாக எல்லோரும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம உலக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதாவது தேசத்தில் உள்ள போருக்காக ஜெபிப்போம், எலெக்ஷனுக்கு ஜெபிப்போம், உடம்பு முடியாதவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம், படிக்கிற பசங்களுக்கு, இப்படி நிறைய உலக காரியங்களாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினாங்க சிஸ்டர் மூலம் அப்படின்னு சொன்னாக்க, ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க எங்களுக்கு. அதாவது நம்ம ஜெபிக்கிறத விட நமக்குள்ள நாம் எப்படி நம்மளை சுத்திகரிச்சுக்கணும், நாம் ஒவ்வொரு அணுவிலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஒரு கடுகளவு கூட நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களை கோபத்தில் கூட நம்மளை மீறி பிசாசம் நம்மளை சோதிக்கும் போது நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை எப்பவும் பட்டை தீட்டி நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் வந்து அது செயல்படணும், ஆண்டவருக்குள்ள அது ஒரு மகிமைப்படுத்தப்படணும், அது வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் வந்து நம்ம ஜெபிக்கிறோங்கிறதுனால நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே. ஆவிக்குரிய வரங்களை வந்து நம்ம எப்படி பெற்றணும், அந்த வரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கணும், அதில் தேவையில்லாத கலைகள் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம 100 மடங்கு அது பலனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா
நாம ஜெபிச்சோம், அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா மற்ற உலக காரியங்களுக்கான கவலைகள், கஷ்டங்கள், அந்த பொருள் யாசனை, இந்த இச்சை, இப்படி நம்ம மைண்டு அங்கெல்லாம் போகுது. நம்மளை அறியாமல போகக்கூடிய அது ஒரு விஷயம், என்னதான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் கூட. ஆனாலும் இன்னைக்கு நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னா, இந்த இடத்த விட்டு வெளியில போனாலும் கூட, இந்த பிரேயர் காலை விட்டு வெளியில போனாலும் கூட, எப்போதும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு, அவரை நம்ம பேசிக்கிட்டு, அவரை பத்தி புகழ்ந்துக்கிட்டு, அவருடைய நம்மளுடைய கவலைங்களா, கஷ்டங்களா உடனே கர்த்தர்கிட்ட நம்ம அதை சொல்லி ஆவியானவர்கிட்ட பேசி இப்படி நம்ம போகும் பொழுது எப்போதும் நம்ம ஆண்டவர்களையே இருப்போம். அப்ப என்ன சோதனைகள், என்ன பிசாசு போராட்டங்கள், நமக்கு என்ன வருத்தங்கள் வந்தாலும் நம்ம கண்ணீர் விட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், அடுத்தவங்கள்ட்ட கோபப்பட மாட்டோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம், தனிமையில சிந்திக்க மாட்டோம். அப்ப என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, எப்போவும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய சிந்தனையில, செயல்ல, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நம்மளுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தருக்குள்ளவே நம்ம வாழணும்னு நினைக்கிற நமக்கு கர்த்தருடைய கரம் மட்டும்தான் எப்பவுமே. அவருடைய கைப்பிடித்து நம்ம நடக்கும் பொழுது முழுமையான நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய முழுமையான அபிஷேகம் பெற்ற அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு மனுஷியா கடைசி காலம் ஆண்டவருடைய வருகை வரை மட்டும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும்னா அது ஒண்ணு மட்டும்தான். எப்போதும் ஆண்டவருடைய உள்ள நம்ம வாழணும் அப்படிங்கறது இந்த நாள்ல ஆண்டவர் உண்மையாவே எங்களுக்கு முழுமையா வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்குள்ள அந்த குறைகள்லாம் இருந்திருக்கு. அதனால ஆண்டவர் இந்த சிஸ்டர் மூலம் அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி நாங்க எங்களை பட்டத்திட்டுக்கே கிருபை கொடுத்தாங்க. இனிமே நாங்க புதுசா அதை ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கோம், எல்லாமே பெற்றாலும் கூட மேலோட்டமானது. ஆனா இன்னும் நம்ம அந்த கல்வி பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையில போகிறதுக்கு இது ஒரு வழி. கண்டிப்பா ஆண்டவர் கர்த்தருக்கு நாங்க ஸ்தோத்திரம் சொல்றோம். சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.